இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு பரிசேயரும் வரி தண்டுவருடைய பற்றிய ஓமையை கூறுகின்றார். இந்த ஓமையானது லூக்கா நற்செய்தியில் மட்டும் உள்ளது. ஆகவே இது தனித்தன்மை வாய்ந்தது. லூக்கா நற்செய்தியில் இருக்கக்கூடிய மற்ற ஓமையை விட இந்த ஓமை என்பது ஒரு வேறுபட்ட வகையை சார்ந்தது. இந்த ஓமையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர், இது ஒரு எடுத்துக்காட்டு கதை என்று சொல்கின்றனர். எடுத்துக்காட்டு கதைக்கும் ஓமைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. இருப்பினும் இது எடுத்துக்காட்டு கதையாக இருந்தாலும் இங்கு ஒரு கருத்து என்பது மையம் பெறுகிறது. அதாவது இறையாட்சியில் நுழைவதற்கு யார் தகுதியுள்ளவர்கள் என்ற ஒரு கருத்து என்பது மிக அழுத்தமாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்படியெனில் இங்கு சொல்லக்கூடிய பகுதியில் பரிசேயர் ஒரு ஆளுமை, வரி தண்டுபவர் ஒரு ஆளுமை. பரிசேயருடைய ஆளுமையில் அங்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நேர்மையாளராகவும் அதே நேரத்தில் தன்னை ஒரு நேர்மையாளராக உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்வது போல செல்ஃப் ரைச்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு என்பது மிக அழுத்தம் பெறுகிறது. ஆகவே லூக்கா இங்கு 3 விதமான கருத்தை முன்வைக்கிறார். நேர்மையாளர், நேர்மையற்றோர், தன்னை ஒருவர் நேர்மையாளராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை இங்கு சித்தரிக்கின்றார். அப்படியெனில் இங்கு பரிசேயர்களை பொறுத்தளவில் அல்லது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் அனைவரும் இவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தார்களா அல்லது நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டார்களா என்ற கேள்வி கேட்கின்ற பொழுது பெரும்பாலும் இவர்கள் நேர்மையாளர்களாக காட்டிக்கொண்டார்கள். அவருடைய செயல்பாடுகள் என்பது நேர்மைக்கும் அவருடைய செயலுக்கும் முற்றிலும் முரணாக இருந்தது. ஆனால் இன்றைய இந்த ஜெபத்தில் இறைவேண்டலில் பரிசேயர் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்வார், தான் கொள்ளையராக இல்லாமல், நேர்மையற்றவராக இல்லாமல், விபச்சாரர் போன்று இல்லாமல் அல்லது இந்த வரி தண்டுபவரை போல் இல்லாமல் நான் படைக்கப்பட்டதற்கு நன்றியாக அங்கு கூறுகின்றார். அப்படினேல் இவர் உண்மையான இவருடைய செயல்பாடுகள் என்பது நேர்மையாளராக இருப்பதற்கான செயல்பாடுகளாக இருந்தனவா என்றால் ஒரு கேள்விக்குறி. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு முரணாக வரி தண்டுபவர் தன்னை ஒரு பாவியாக சித்தரிக்கிறார். பாவியாக சித்தரிப்பதால் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறார். ஆகவே இங்கு தன்னுடைய உண்மையான நிலை, தன்னுடைய வாழ்வு நிலையை அறிந்து இங்கு வரி தண்டுபவர் இங்கு கடவுளிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ஆனால் பரிசேயரோ தன்னை உயர்வாக கருதி கொண்டு தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் குற்றமற்றவராக அங்கு கடவுளிடம் முன்வைக்கிறார். ஆகவே இங்கு இந்த சித்தரிக்கக்கூடிய தன்மையில் இயேசு யாரை பாராட்டுகின்றார்? வரி தண்டுபவரை பாராட்டுகின்றார். அப்படினில் இந்த எடுத்துக்காட்டு கதையில் லூக்கா நற்செய்தியாளர் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 3ஐயும் மையப்படுத்தவில்லை. ஒரு நம்பிக்கை மிகுந்தவராகவோ அல்லது சட்டத்தை கடைபிடிப்பவராகவோ அல்லது இயேசுடைய சிலுவையை சுமக்கக்கூடியவராக இங்கு காண்பிக்கவில்லை. மாறாக நேர்மையாளர் என்பவர் அவருடைய செயல்பாடுகளை வைத்து தீர்மானிக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இயேசு இங்கு அவர் செய்யக்கூடிய செயலை, இயேசுனுடைய செயல்பாடுகள் தான் அவர் யார் என்பதனை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் நேர்மையாளர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் தான் அவர் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். அப்படியெனில் உண்மையில் நேர்மையாளர் என்பவர் யார்? பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர், பிறருடைய தேவையை புரிந்து கொள்ளக்கூடியவர், பிறர் உதவி. அதனால தான் லூக்கா நற்செய்தியாளர் நல்ல சமாரியர் கதையும் அங்கு சொல்லுவார். நல்ல சமாரியர் என்பவர் யார்? யார் தேவையில் இருக்கிறாரோ, யார் துன்பப்படுகிறாரோ, யார் வேதனைப்படுகிறாரோ அவருக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் உண்மையான ஒரு மனிதர், உண்மையான நல்ல சமாரியர் என்று அங்கு சொல்லக்கூடிய இந்த லூக்கா நற்செய்தியாளர் இங்கும் இந்த நேர்மையான செயல்பாடு என்பது எது? பிறருக்கு உதவி செய்வது, கடவுளுடைய அந்த கட்டளையை கடைபிடித்து வாழ்வது, அந்த கட்டளையின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்ற கருத்து என்பது இங்கு வலுப்பெறுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் உண்மையில் நம்மையே நாம் உயர்த்தி கொள்வதற்கு பதிலாக நம்முடைய செயல்கள் தான் நம்மை உயர்த்த வேண்டும், நம்முடைய செயல்கள் தான் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும், நம்முடைய செயல்கள் தான் நாம் யார் என்று இந்த சமூகத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய வார்த்தையால் என்னை வெளிப்படுத்தினால் அது உண்மையான கூற்றாக இருக்க முடியாது. என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய அடையாளமாக இருக்க முடியும், என்னுடைய ஆளுமையாக இருக்க முடியும் என்பதனை இந்த நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே இயேசு யார் என்பதனை அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தியது போல நாமும் யார் என்பதனை நம்முடைய செயல்பாடுகள் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் இயேசு இந்த நற்செய்தியில் கடைசியாக சொல்கிறார், தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்து பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துவர் உயர்த்து பெறுவார் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார். உண்மையில் பரிசேயர் உயர்த்தி கொண்டார், வாழ்க்கையில் தாழ்வாக தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆனால் வரி தண்டுவரோ தன்னை தாழ்த்தி கொண்டார், ஆனால் அவர் உண்மையில் இறைவனால் உயர்த்த பெற்றார். நாம் இறைவனால் உயர்த்த பெற வேண்டுமெனில் நம்முடைய செயல்பாடுகள் என்பது அதற்கேற்றாற்போல் அமைய வேண்டும், அதற்கேற்றாற்போல் நம்முடைய மனநிலை அமைய வேண்டும். செயல்பாடுகளும்
மனநிலையும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதுதான் நம்முடைய அடையாளம். செயல்பாடுகளும் அந்த நம்முடைய மனநிலையும் தான் நம்முடைய அடையாளமாகவும் ஆளுமையாகவும் இருக்கின்றது. அந்த ஆளுமையை, அடையாளத்தை இயேசுவோடு இணைத்துக் கொள்வதற்கு இயேசுவைப் போல எப்பொழுதும் நன்மையை செய்து உண்மையை உணர்ந்து உண்மையை நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது நாம் நேர்மையாளர்களாக வாழ்வோம். நேர்மையாளராக வாழ உங்களை வாழ்த்துகிறேன்.